ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ மெட்ரோ பிக் பஸாருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எல்லா வீட்டு பொருட்களும் ஓ எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் ரூ. 160 அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்தோம் நாங்கள். சரி அப்படி என்ன தான் இருக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட இங்கே வந்தாச்சு. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு பஸ் ஸ்டாண்டு தாண்டி ராதா ஸ்போர்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த கடை இருக்குது. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு, பெரியவங்களுக்கு, நம்ம வீட்டு யூஸுக்கு கூட யூஸ் பண்ணுற மாதிரி நிறையா திங்ஸ் இருந்தது வெளியவே. அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்குலேயே உங்களுக்கு டிசைனான விளக்குலாம் இருந்துச்சு. எந்த ஒரு விளக்கு எடுத்தாலும் 160 தான் சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி குழம்பு ஊற்றி வைக்கிற மாதிரி, ரசம் ஊற்றி வைக்கிற மாதிரி அழகழகாக குண்டானெல்லாம் இருந்துச்சு. எந்த ஒரு குண்டா எடுத்தாலும் 160 ருபீஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜாடியுமே ஒரு ஜாடி 160 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. பெருசு நல்லாவும் இருந்துச்சு, நல்லா அழகாகவும் இருந்தது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பீங்கான்லேயே கப்ஸ் எல்லாம் ஒரு அப்படியே செட்டாக போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஒரு கப் அப்படியே செட்டாக எடுத்திங்கன்னா 160 ருபீஸ் தானுங்களாமா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த குடம் இருந்துச்சு. தீர்த்த குடம் அழகாக இருந்தது, குட்டியாக இருந்தது. 160 ருபீஸ் தான் சொல்லி சொன்னாங்க. 160 ருபீஸ்க்கு தீர்த்த குடம் ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிடுங்க கீழே. பக்கத்துலேயே தாம்பூலத்தட்டெல்லாம் டிசைனாக வச்சுருந்தாங்க. அப்புறம் சாம்பிராணி கரண்டி, பேனு, அப்புறம் வந்து தோசைக்கல், பணியாரக்கல், கடாயி, வடைச்சட்டி, இரும்பு வடைச்சட்டியெல்லாம் இருந்தது. அங்கனையே டிஃபன் பாக்ஸ் பாருங்கள், டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது. 160 ருபீஸ்க்கு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் வந்து தூக்கு பூசியெல்லாம் இருந்துச்சு, டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்படியே செட்டாக வச்சுருக்கிறாங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்கிட்டு. கிட்ஸு விளையாடுற மாதிரி விளையாட்டு சாமானமும் இருக்குது உங்களுக்கு. எந்த விளையாட்டு சாமானம் எடுத்தாலும் 160 தான். டெடிபியரும் இருந்துச்சு அதில். ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் சாமானமெல்லாம் வச்சுருந்தாங்க, குண்டான்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்க ஹேண்ட் பேக்ஸ் இருந்தது. நல்லா இருக்குது. நம்ம வெளியே எங்கேயாச்சும் போனால் வந்தாலும் போட்டுட்டு போய்க்கலாம், ஆஃபீஸுக்கும் போட்டுட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஹேண்ட் பேக்ஸு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உள்ள செப்பல்ஸ் எல்லாம் இருந்தது. கிட்ஸுக்கு, லேடீஸ்க்கு, ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே உள்ளதாக இருக்குது. 160 தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பூட்டெல்லாம் இருந்துச்சு. பூட்டு, ரம்பம். இந்த பக்கம் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா வால் கிளாக்லாம் இருந்துச்சு. கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 160 ருபீஸ்க்கு ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் ஃப்ளவர் வாஸ் இருந்துச்சு. அப்புறம் கத்தியெல்லாம் பெருசாக இருந்துச்சு. அப்புறம் சிப்ஸ் போடுற கட்டை இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சாமான பொருள் எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த ஸ்டெடி லைட்டு தான் ஒன்று வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டச் பண்ணும்போது லைட்டாக எரியும், செகண்ட் டச் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் மீடியமாக எரியும், தேர்ட் டச் பண்ணும்போது நல்லா ப்ரைட்டாக எரியும். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்ட்டு இது ஒன்று வாங்கினோம். அப்புறம் வாட்ரு பாட்டில் எல்லாம் இருந்துச்சு. இந்த ஃபேன் வந்து ஸ்விட்ச்சு போட்டால் பக்கத்தில் இருக்க லைட் எரியும், அந்த சுற்றி விட்டால் ஃபேன் வந்து சுற்றும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஃபேன் வந்து இப்படி அழுத்தினோம்னா ஃபேன் வரும். இந்த ஃபேன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதுவும் 160 ருபீஸ் தான். நிறைய டிசைனாக வெரைட்டிஸாக இருந்தது. உங்களுக்கு கரண்ட் போனாலும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்படியே அங்கே எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டிலு, வாட்ரு பாட்டிலு, டிஃபன் பாக்ஸு, 2 கப்ஸு, அந்த மாதிரி சாப்பரு. உங்களுக்கு இது சாப்பர் எல்லாமே 160 ருபீஸ் தான் சொல்லி போட்டிருந்தது. அப்புறம் இட்லி பிளேட்டு, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் மேக்கரு. அப்படியே அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆச்சு. இதுவும் 160 ருபீஸ் தாங்க. அப்புறம் டார்ச் லைட்டெல்லாம் இருந்துச்சு. அங்கே டார்ச் லைட்டெல்லாம் நல்லாவே இருந்துச்சு, ஒர்க் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் இருந்துச்சு. ஹேர் ட்ரையருமே உங்களுக்கு 160 தான். கலராக வச்சுருக்காங்க. 2 கலர் இருக்குது, ப்ளூ ஒன்று, பிங்க் ஒன்று. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டருமே உங்களுக்கு 160 தான். ஒயர் மட்டும்தான் கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, மற்றபடி நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கொசு அடிக்கிற பேட் இருக்குது. எல்இடி லைட்டு, இது வந்து உங்களுக்கு சார்ஜபிளாமா இந்த லைட்டு. இது வந்து இந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் சரி பெட்டராக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து பிளெண்டருமே ஒர்க் ஆகுது, நல்லா இருக்குது நம்மளுக்கு. 160க்கு பிளெண்டரு ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட்பின்ஸ் கலர்ஸாக இருந்தது. டிசைனாகவும் இருந்துச்சு உங்களுக்கு டஸ்ட்பின் எல்லாம். உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கீழே அழுத்தினா மேலே ஓப்பன் ஆகும்ல, அந்த மாதிரி இது டஸ்ட்பின்னு. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு உங்களுக்கு.
இது வந்து பார்த்திங்கன்னா டப்பாலாம் நெறைய வச்சுருந்தாங்க. வீட்டு வீட்டு சாமானமெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாரி பருப்பு, உளுந்து இந்த மாரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிற மாரி அப்படியே செட்டாவே உங்களுக்கு 160 தான் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிசைன்ல சூப்பரா இருக்கு. வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சுக்கிற மாரி, ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுக்கிற மாரி, ஃப்ரிட்ஜுக்குள்ளார ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாரி, இந்த மாரி ஸ்பூன்ஸ் போட்டு வச்சுக்கிற மாரிலாம் இருந்துச்சு டப்பா. இந்த மாரி தண்ணி வந்து இதில ஊத்தி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாரி இருந்தது. அதுவும் இருந்தது. அப்புறம் வந்து இந்த மாரி செட்டு டப்பா இருந்தது. பிளேட்ஸுமே செட்டா தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் ஊத்தி வச்சுக்கிற மாரி 2 இது உங்களுக்கு ₹160 தான் குடுக்குறாங்க. 2 பாட்டில் ₹160 தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி பாட்டிலு, ஜக்குமே உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியா தான் இருந்துச்சு. நல்லா கெட்டியா தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இந்த 3ம் சேர்ந்து 160. 160க்கு பரவாயில்லையா? இல்லையா? அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெறைய டிசைனா டப்பா இருந்துச்சு. நம்மளுக்கு பார்த்தாவே, ஓ! எல்லா டப்பாவும் எல்லாத்துலயும் ஒண்ணு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. நல்லா கலரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் பாத்ரூம்ல வைக்கிற மாரி, இந்த மாரி செல்ஃபு, சோப்பெல்லாம் வைக்கிற மாரியெல்லாம் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் இது சேர் வந்து உங்களுக்கு ₹160 தான். 2 பாய் ₹160 தான் உங்களுக்கு. அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வச்சுக்கிற மாரி இந்த ஸ்டாண்ட் ₹160. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டுமே உங்களுக்கு ₹160 தான். நல்லா ஒர்த்தா இருந்தது. உங்களுக்கு நல்லா வெயிட்டாவும் இருந்தது பேட்டு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, சோஃபாக்கு வைக்கிற மாரி குஷன் இருந்துச்சு. அப்புறம் தலகாணி இருந்தது. அதுவும் ₹160 தான் சொல்லியிருந்தாங்க. அப்படியே அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பீங்கான்ல பிளேட்ஸு, அப்புறம் இந்த மாரி டீ பிளேட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. இதுவும் ₹160 தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சாமி படமெல்லாம் போட்டு வீட்டுக்கு அப்படியே அலங்கார பொருள் மாரி மாட்டி வைக்கிறது. இதெல்லாமே அழகா இருந்தது. ₹160ன்னு சொன்னாங்க. ₹160க்கு ஒர்த்தா இல்லையான்னு நீங்க கமெண்ட் பண்ணிருங்க கீழ. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாரி வீடியோ போட தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, புத்தர் சிலை. இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்க்கும்போதே ஒரு அமைதியான சூழ்நிலை மனசுல வருது. இது வந்து ராதா கிருஷ்ணா ஃபோட்டோ. இதில என்ன ஒரு காமெடின்னா, ராதா வந்து நானாமா, கிருஷ்ணர் வந்து அவராமா. இத சொல்லி விளையாண்டுட்டுருக்கிறாரு, அங்க வாங்க போன இடத்துல. அப்புறம் இந்த சாமானமெல்லாம் தான் நாங்க வாங்கி வச்சது. ஒருக்கா பில் போடுறதுக்கு முன்னாடி கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலான்னு தான் பண்ணுச்சு. இது வந்து நம்ம குட்டி தம்பிக்கு வாங்கினது தான் இந்த பொம்மை எல்லாமே. இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்க ஸ்டெடி லைட்டு. அதான் டச் பண்ணா லைட் எரியும்னு சொன்னேன்ல, அந்த இதுதாங்க இது. இதெல்லாம் தான் இப்ப நாங்க பர்ச்சேஸ் பண்ணது. இந்த ஸ்கிப்பிங்கோட ஒரு காமெடி என்னன்னா, இந்த ஸ்கிப்பிங் விளையாண்டு தான் அவர் வந்து உடம்ப வந்து ஃபிட்டா வச்சுக்க போறாருங்களாமா. இந்த 3ம் சேர்ந்தது தாங்க ₹160. இந்த எண்ணெய் வடிகட்டுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, காய் சீவுறது, ஒரு இடிக்கி. இது 3ம் சேர்ந்து 160. முறுக்கு புளியறது, விளக்கு 1 எடுத்தோம். அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு பேஸ்கெட் ஒண்ணு எடுத்தோம். அதாவது குப்பை போட்டு வைக்கிற மாரி ஒரு பேஸ்கெட்டு. அது மஞ்சள் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவரு எடுத்தது தான் அந்த பேஸ்கெட். அவ்வளோதாங்க. இதுதான் நாங்க எடுத்த பொருளு. பில் போட்டாச்சு, கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.